மிஸ் பண்ண எபிசோடுகளை மிஸ் பண்ணாம பாருங்கள் உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. யோ குருப்பு, இங்க பாரு, உனக்காக தான் நான் இங்க காத்துக்கிட்டு இருக்கேன். இங்க பாருங்க, மரியாதையா பேசுங்க, இல்லன்னா நடக்கிறதே வேற. ஓ ஓ ஓ, இந்த வேலையெல்லாம் என்கிட்ட நடக்காது. பட்ட பகல்ல பேங்க்குக்கு என்ன கூட்டிட்டு வந்து 25 லட்சம் ரூபாய் திருடின விஷயம் எல்லாம் எனக்கும் தெரியும். இது வேற இடம். நீ ஏதாவது பேசணும்னு நினைச்சேன்னா எனக்கு அப்புறமா கால் பண்ண. யோ குருப்பு, இந்த சுகுமாரன் உனக்கு அப்புறமெல்லாம் கால் பண்ண மாட்டான். என்னோட பொண்ணு அம்பாட்டு வீட்டுக்காரங்கெல்லாம் சேர்ந்து மரணப்படுக்கையில படுக்க வச்சது சந்தோஷம் தானே? நீ என்ன அப்படி பைத்தியகாரத்தனமா பேசிட்டு இருக்க? யோ, கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. இப்போ உன் பொண்ணை மரணப்படுக்கையில யார் படுக்க வச்சாங்க? இந்துக்கு லிவர்ல ப்ராப்ளம் இருக்கு, அதனால தானே ஹாஸ்பிட்டல்ல இருக்கா. நாங்கள நோயை வர வச்சோம். இங்க பாரு, ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். என்னோட இந்துமாவுக்கு ஏதாவது நடந்தா குருப்பையும் சுபத்ராவை நான் சும்மா விட மாட்டேன். ஓ அப்படியா? நீ அப்படி எங்களை என்னதான் பண்ணுவ? முடிஞ்ச ஏதாச்சும் பண்ணுடா. யோ குருப்பு, இங்க பாரு, நான் யாருன்னு உனக்கு சரியா தெரியல. ஓ, நான் யாருன்னு உனக்கு தெரியாது. டேய், உனக்கு தைரியம் இருந்தா உன்னால முடிஞ்சத பண்ணி பாருடா. அப்பா வேண்டாம், விடுங்க. இருமா, நீங்க என்னமோ இந்த இப்பவே செத்து போன மாதிரில பேசுறீங்க. அப்படியே அவ செத்தாலும் நாங்க அதுக்கு என்ன பண்ண முடியும்? இந்த மாதிரி வியாதி வந்தா சில பேர் தப்பிப்பாங்க, சில பேர் செத்து போயிடுவாங்க. அதுக்கு நாங்க என்னடா பண்ண முடியும்? ஓ, அவ செத்துட்டா உங்களுக்கு அம்பாட்டு வீட்ல இருந்து கிடைக்கிற ஆதாயம் கிடைக்காதுன்னு கவலையா? இங்க பாரு, ஆதாயத்தை பத்திலாம் நீ எதுவும் என்கிட்ட பேச வேண்டாம். இந்துவுக்கு கல்யாணம் நடக்கிறதுக்கு பின்னாடி இருந்த பல நாடகங்கள் எனக்கு தெரியும். அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கேன். முதல்ல இந்துவுக்கு என்ன ஆகுதுன்னு பாக்குறேன், அதுக்கப்புறம் இருக்கு குருப்பு. உன்னெல்லாம் பார்க்கலாம் முடியாதுடா. ஒருவேளை இதுக்கப்புறம் தேவையில்லாத வேலையை பார்த்துட்டு எங்க வீட்டுக்கு வந்து பணம் பறிக்கலான்னு பார்த்த உன்னை பிடிச்சி நான் உள்ள போட்டுருவேன். அப்படின்னா இப்பயே பிடிச்சு உள்ள போடுறா. உன்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணது இல்லாம திமிரா வேற பேசிக்கிட்டு இருக்கியா? கொன்னுட்டு கூட ஜெயிலுக்கு போறேன்டா. அப்பா வேண்டாப்பா, விடு. அம்மா, அப்பா விடு. ஒண்ணு வாழ்க்கையா? விடு எங்க அப்பா. அம்மா, என்னாச்சு? எதுக்கு சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? உங்களுக்குள்ள என்னதான் பிரச்சனை? அப்பா வாங்க போலாம். வாங்கப்பா, வாங்க போலாம். மாமா, எதுக்காக அந்த ஆள் கூட சண்டை போட்டீங்க? நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன்டா. தப்பா? என்ன தப்பு? சொல்லுங்க மாமா, என்ன தப்பா? நீங்க அம்பாட்டு வீட்டு பையனுக்கு இந்துவை கல்யாணம் பண்ணி கொடுத்ததுல நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். அதுதான் என்ன தப்புன்னு அவங்க கிட்ட கேட்டுட்டு இருக்கேன். முதல்ல இந்துவுக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம், அதுக்கப்புறமா சொல்றேன். என்னன்னு சொல்றது, ஸ்கேன் பார்த்ததுல இந்துலேகாவோட லிவர் போர்ஷன் ரொம்ப டேமேஜா இருக்கு. அப்படி அது பண்ணாலுமே எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு தான் டாக்டர் சொன்னாரு. ஆமா இந்து, நீ மறுபடியும் அழுதுகிட்டு இருக்கியா? என்னங்க, நான் ஒரு விஷயம் கேட்கட்டுமா? கேளு இந்து. உண்மையிலேயே என்னை எதுக்கு இங்க கொண்டு வந்தீங்க? சும்மா ஒரு செக்கப் தான், அதுக்கப்புறம் ஒண்ணுமே இல்ல. அதுக்கப்புறம் ஒண்ணும் இல்லையா? ஏன் இந்து, ஏன் இப்படி பேசி என்னை சங்கடப்படுத்துற? உங்களோட இந்த முகத்தை பார்க்கும்போது எனக்கு தெரியுது, உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய வேதனை இருக்குன்னு. என்னால தானே அந்த வேதனை. இந்து, சொல்லுங்க, என்னால தானே வேதனை. எல்லாம் எனக்கு தெரியுங்க.
இந்து நீ அழுகாத. ஏய், நீ அழுகாத இந்து. அருண், என்னாச்சு இந்து? எதுக்காக இந்து அழுதுட்டு இருக்கா? என்னம்மா? எல்லாத்தையும் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு நீங்களும் என்கிட்ட எதுவும் தெரியாதுன்னு சொல்லிட்டீங்கல்ல, என்னால அது பொறுத்துக்க முடியல. இந்து, நீங்க எல்லாரும் சேர்ந்து எதுக்கு என் வியாதியை மறைச்சீங்க? நான் செத்து போயிடுவேன்னு தெரியாம இருக்கவா? எனக்கு எனக்கு வந்திருக்க இந்த வியாதியை பத்தி நான் தெரிஞ்சுக்க கூடாதாங்க? நீங்க ரொம்ப பயப்படுறீங்கல்ல நான் செத்து போயிடுவேன்னு. கல்லீரல் மாற்று சிகிச்சை நடக்குமான்னு உறுதியா சொல்ல முடியாது. ஒரு பேஷண்ட் தானே நானு. எல்லாரோட பார்வையிலயும் ஒரு டையிங் பேஷண்ட். இந்து, நீ பயப்படாதம்மா. இந்த மாதிரி சங்கடப்படவும் கூடாது. இந்த மாதிரி நீ கவலைப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் நாங்க எல்லாரும் சேர்ந்து உன்கிட்ட மறைச்சோம். இந்து, நாங்க யாரும் உன்னை அவ்வளவு சீக்கிரம் விட்டுற மாட்டோம். நாங்கெல்லாம் உன் கூட தான் இருப்போம். நம்பிக்கையை கைவிட்டுறாத. என்னங்க, உங்க பொண்டாட்டி இருக்க தகுதி எனக்கு இல்ல. அதனாலதான் போல எனக்கு இந்த வியாதி வந்துருச்சு. இந்து, எதுக்காக நீ தேவையில்லாத விஷயம்லாம் பேசிட்டு இருக்க? இந்து, இங்க பாரு. உனக்கு இப்ப என்ன ஆச்சு? நீ ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிற? இந்து, உன்கிட்ட உன்னுடைய வியாதி பத்தி சொல்லாம விட்டதுனால கோவமா? இந்து, நீ என்ன யோசனை பண்ணிக்கிட்டு இருக்க? என்னங்க, என்ன ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறீங்களா? எங்க? கோவிலுக்கு தாங்க. நம்மளோட கல்யாணம் நடந்த அந்த கிருஷ்ணர் கோவிலுக்கு நான் அங்க போகணும். என்னங்க கூட்டிட்டு போங்க. இப்ப எதுக்காக அங்க போகணும்? அம்மா, அங்க இருக்க பூசாரி எப்பவுமே இவரை கேட்பாரு. இவர் எப்பவுமே என் கூட அங்க வந்ததே கிடையாது. என்னங்க, இன்னைக்கு நம்ம ஒண்ணா போய் சாமி கும்பிடணும். என்னோட ஆசை. இந்து, அது உன்னை இங்க அட்மிட் பண்ணிருக்கோம் இல்லையா? இங்க இருந்து போக முடியாது. எப்படியாவது எனக்கு கோவிலுக்கு போகணுங்க. ப்ளீஸ், என்ன அந்த கடவுள் கிட்ட கூட்டிட்டு போங்க. இந்து, ஆபரேஷன் நல்ல விதமா முடிஞ்சதுக்கு அப்புறம் நாம எல்லாருமே அந்த கோயிலுக்கு போலாமே. ஆபரேஷன் நடக்காம போயிட்டா? அது நடந்து நான் செத்து போயிட்டா? இந்து, நீ இப்படியெல்லாம் பேசாத. என் மனசு சொல்லுதுமா. இப்ப நான் போலனா இதுக்கப்புறம் என்னால அந்த கோவிலுக்கு போகவே முடியாது. சொன்னா கேளு. வேண்டாமா? இங்க இருந்து என்னால உயிரோட போக முடியலன்னா என்ன அந்த கோவிலுக்கு மட்டும் கூட்டிட்டு போங்க ப்ளீஸ். அருண், நீ டாக்டரை பார்த்து இந்துவை வெளியில கூட்டிட்டு போறதுக்கான பெர்மிஷன் வாங்கிட்டு வா. போ அருண். இந்து, நீ கொஞ்சம் பொறுமையா இரு. நம்ம போகலாம். இந்து, நீ வருத்தப்படாதம்மா.
நோ நெவர். இந்துவை கூட்டிட்டு பக்கத்திலே போகக்கூடாதுன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க 10-15 கிலோமீட்டர் போகணும்னு சொல்றீங்க. உங்களோட இந்த கோரிக்கையை என்னால அங்கீகரிக்க முடியாது மிஸ்டர். இந்துக்கு ரொம்ப பிடிச்ச கோயில் அது டாக்டர். அங்க இருக்க கடவுள் தான் அவளுக்கு எல்லாமே. அந்த கோயிலுக்கு தான் இந்து போகணும்னு சொல்றா. அவளுடைய வியாதி பத்தியும் ட்ரீட்மெண்ட் பத்தியும் அவளுக்கு தெரிஞ்சிருச்சு. அவளுக்கு தெரிஞ்ச பிறகு அவ கேட்ட முதல் விஷயம் இதுதான். இந்த ஒரு வாட்டி கூட்டிட்டு போறேன் டாக்டர். இந்த விஷயத்துல நான் எப்பவுமே அனுமதி தரமாட்டேன். காரணம் இந்துவோட உடல்நிலையும் அவளோட நோயோட தீவிர தன்மையும் நல்லா தெரியுங்கிறனால சொல்றேன். நீங்க இப்படி ஒரு ரிஸ்க் எடுக்க கூடாது. அந்த கோயிலுக்கு போனா அவ மனசு கொஞ்சம் சந்தோஷப்படும் டாக்டர். நீங்க எப்படி கூட்டிட்டு போகணும்னு சொல்றீங்களோ அப்படி கூட்டிட்டு போறேன். மிஸ்டர் அருண் ஷெனாய், உங்களுக்கு இந்து உயிரோட வேணுங்கிற ஆசை இல்லையா? டாக்டர்னா அந்த ஆசை இருக்குதுன்னா இந்த மாதிரி முயற்சி எல்லாம் பண்ணாதீங்க. இந்துவோட லிவர் மாத்துறதுக்கான ரிசல்ட் வந்த உடனே 2-3 நாளைக்குள்ள ஆபரேஷன் பண்ண வேண்டிய பேஷண்ட் அவ. அவளுக்கு நோயோட தன்மையை பத்தி நல்லா தெரிஞ்சிருந்தா அவளோட மனநிலை ரொம்பவே டவுன் ஆகாம இருக்க இங்கேயே நாங்க சைக்கோ கவுன்சிலிங் நடத்துறோம். ஆனா வெளியே இந்துவை விடுறதுக்கு வாய்ப்பே இல்லை. டாக்டர், இந்து கிட்ட நான் என்ன சொல்லுவேன்? அவ கோயிலுக்கு போகணுன்ற ஆசையில உட்காந்துட்டு இருக்கா. இந்து ஒரு தெய்வ நம்பிக்கை உள்ளவன் எனக்கு நல்லா தெரியும். இந்த மாதிரி நேரத்துல இப்படி சொல்றதுக்கு எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. சாரி. இந்து, ஏய் பாத்து. நீ இப்போ வந்தது நல்லதுதான் அபி. நீ வரவே இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்த. அப்போ நீ என்ன நினைச்சிட்டு தான் இருந்தியா? உன்னை மட்டும் இல்ல, இன்னும் சில விஷயங்களை. அது என்ன இன்னும் சிலது? எதை பத்தி சொல்ற? அதெல்லாம் என் மனசுக்குள்ள இருக்க விஷயங்கள். அதை தெரிஞ்சுட்டு நீ என்ன பண்ண போற? ஆமா, உன்னோட அப்பாவும் அம்மாவும் வந்திருக்கணுமே, வரலையா? அப்பா வந்திருக்காரு. அம்மாக்கு கழுத்து சுளிக்கிடுச்சு, அதான் வர முடியல. அம்மா, உனக்கு இப்ப எப்படி இருக்கு இந்து? புருஷன் கூட வாழ்ந்தாகணும்னு விதி இருந்தா கண்டிப்பா உயிர் பொழைப்பேன். புருஷனோட ஜாதகப்படிதான் நடக்கணும்னு இருந்தா எந்த பிரயோஜனமும் இல்லையே. ஆமா, நீ எப்படி பேசுற? அந்த மாதிரி தானே இந்த உலகத்துல நடக்குது. அது அபி, நீ இங்க வந்த நான் உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைச்சேன். என்ன இந்து? இதுக்கு முன்னாடி நீ லவ் பண்ணிட்டு இருந்தல்ல, அத பத்தி தான் கேட்கணும்னு நினைச்சேன். அத பத்தி நீ என்ன கேட்க போற? நீ காதலிச்சிட்டு இருக்கவரோட பொண்டாட்டி ஒரு நோயாளின்னு தானே என்கிட்ட சொன்ன. அது அந்த மாதிரி தான் நான் கேள்விப்பட்டேன். அந்த பொண்டாட்டி செத்து போனா அவர் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதா வாக்கு கொடுத்திருக்கார்ல. அவர் இல்லாம வேற யாரையும் நீ கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு முடிவெடுத்ததுக்கான காரணம் அவர் கொடுத்த வாக்கா? அவரோட பொண்டாட்டி இப்பவும் உயிரோடு தான் இருக்கா அபி? அந்த பொண்டாட்டி இவதான்னு இவளுக்கே தெரியாது. அபி, அவரோட பொண்டாட்டி செத்து போயிட்டாளா? அவ செத்து போயிருந்தாதான் நான் இந்நேரத்துக்கு அவரை கல்யாணம் பண்ணி முடிச்சிருப்பேன் இந்து. அப்படின்னா உன் காதலனோட பொண்டாட்டி சாக நீ பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கல்ல? என்னோட பிரார்த்தனையை கடவுள் கேட்டாதானே எனக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்கும். என்னோட பிரார்த்தனையை கடவுள் கேட்க ஆரம்பிச்சிட்டாருன்னு தான் எனக்கு தோணுது. அந்த பொண்டாட்டி இப்ப சாகுற நிலைமையில இருக்கான்னு நான் கேள்விப்பட்டேன். அவ சாகுறதுக்கு அவரும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காரு. அப்படின்னா அவ செத்து போயிட்டா நீ அவரை கல்யாணம் பண்ணிப்பல்ல? கண்டிப்பா பண்ணிப்பேன். அவ சாகறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான்னு அவர் உன்கிட்ட சொன்னாரா?
கட்டின பொண்டாட்டி சாகணும்னு நினைக்கிறேன்னு எந்த புருஷனாவது ஓப்பனா சொல்லுவானா என்ன? ஆனா அவர் மனசுல கண்டிப்பா இருக்கு. என் கழுத்துல தாலி கட்ட அவர் அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நல்லபடியா உங்களுக்கு கல்யாணம் நடந்துருச்சுன்னா அடுத்த ஒரு வாரத்துக்கு பிரம்மச்சாரி விரதம் எடுக்கிறேன்னு மாமா வேண்டிக்கிட்டாரு. இந்தோ நீ காஃபி எடுத்துட்டு மாமா ரூமுக்கு போக வேண்டாம். சரி, அப்போ காஃபி? அத நீ என்கிட்ட கொடு, நான் கொண்டு போய் கொடுத்துடுறேன். நமக்கு இடையில நல்ல ஜோடி பொருத்தம் இருக்குல்ல, சரிதானே? இந்தோ என்னாச்சு? இந்தோ இந்தோ என்னாச்சு? அபி, என் வீட்டுக்கார கூப்பிடு. அருண் மாமா, இந்தோ வலிக்குதா? அருண் மாமா, இந்து இந்து என்னாச்சு? என்னாச்சு இந்து? என்னாச்சு உனக்கு? என்னாச்சு இந்து? மாமா அவ திடீர்னு வயித்தை பிடிச்சிட்டு அழ ஆரம்பிச்சு. நீ இவள என்ன பண்ண? நான் ஒண்ணும் பண்ணல. நீ இவள என்ன பண்ண? நீ போய் டாக்டர் கூப்பிடு போ. இந்து, உனக்கு ஒண்ணும் இல்ல, உனக்கு ஒண்ணும் இல்லடா, உனக்கு ஒண்ணும் ஆகாது. டாக்டர் இப்போ வந்துருவாரு, உனக்கு ஒண்ணும் இல்ல. உனக்கு ஒண்ணும் ஆகாது இந்து. என்னங்க போய் பில்ல கட்டிட்டு வாங்க. வா போய் கட்டிட்டு வந்து. சரி வாங்க போலாம். அருண், ஒரு நிமிஷம் இங்க வா. இங்க இருந்து நீ இந்துவை பார்த்துட்டு இருந்தா உன் வருத்தம் தான் அதிகமாகும். என் கூட வா. ஆனந்தா, என்னுடைய இந்து. டேய், இந்துவுக்கு எதுவும் ஆகாது. அண்ணா, இந்துக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிடுமா என்ன? இந்துவுக்கு பிரச்சனை வருமான்னு தெரிஞ்சுக்க தான் நீங்க இருக்கியா? இந்துவோட நிலைமை பார்த்து தான் நான் அப்படி கேட்டேன். நான் இந்து கூட தான் உட்கார்ந்துட்டு இருந்தேன். ஒரு பில் பே பண்றதுக்காக போன நேரத்துல தான் இந்துவுக்கு இப்படிலாம் ஆயிருக்கு. எனக்கு தெரியாது அத்தா. நான் வந்தப்போ இந்து வலியால துடிச்சுக்கிட்டு இருந்தா. ஆமா மாமா, திடீர்னு அவளுக்கு வலி வந்துருச்சு. நானும் இந்துவும் சும்மா தமாஷா பேசி சிரிச்சிட்டு தான் இருந்தோம். உன்னோட காமெடி தான் இந்துவுக்கு வலி வர வச்சதா? இல்ல அவ மனசு நோகுற மாதிரி ஏதாச்சும் சொன்னியா? நீ எதுக்கு நான் இப்ப என்ன குறை சொல்லிட்டு இருக்க? சரி, நீ எதுக்கு இப்ப இந்துவை பார்க்க வந்த? நீ வந்ததுக்கு அப்புறம் தான் இது எல்லாமே நடந்திருக்கு. நான் என்ன இந்து வலி அதிகமாக்க மருந்து கொண்டு வந்தேனா? ஹே, உன் நாக்குல இருக்கல மருந்து, அது போதும். என்ன அதிகம் பேச வைக்காத. ஆனந்தா, இப்ப எதுக்காக இவளை திட்டிட்டு இருக்க? டாக்டர் தான் இந்துவை பார்த்துட்டு இருக்காருல்ல. மற்றவங்களை நாம சத்தம் போடுறதுனால இந்துவோட வியாதி சரியாயிடுமா என்ன? டாக்டர், இந்துக்கு எப்படி இருக்கு? இந்துவை பத்தி இப்ப எதுவும் சொல்ல முடியாது. சார், ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ்? நான் தான் சொன்னேன்ல, கொஞ்ச நேரம் ஆனாதான் எதுவும் சொல்ல முடியும். ஆனந்தா,
டாக்டர் சொன்னதுக்கான அர்த்தம் இந்து என்னை விட்டு போயிடுவாளா? டேய், நீ தேவையில்லாம இந்த மாதிரி நினைக்காத. அருண், நீ டென்ஷன் ஆகாதப்பா. நம்ம இந்துவுக்கு எதுவுமே ஆகாது. கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ரூமுக்கு கூட்டிட்டு போலாம். அவளை இதுக்கப்புறம் கூட்டிட்டு போறது ரூமுக்கா இருக்காது, மயானத்துக்காக தான் இருக்கும். ஐயோ, சிரிப்பா அடக்க முடியலையே. என்னப்பா ரகு, ஏன் ரொம்ப வருத்தமா இருக்க? அது இந்துவை நினைச்சுதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. இந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்ததா கேள்விப்பட்டேன். அவளுக்கு இப்ப எப்படி இருக்கு? ரொம்ப கிரிட்டிக்கலான நிலைமையில தான் இந்து இப்ப இருக்கா. ஓஹோ. இந்துவை நான் ஆபத்துல மாட்டிருக்கும் போது நான் காப்பாத்திருக்கேன். சாகிறதுக்காக ட்ரெயின் முன்னாடி விழப்புன அவளை நான் நிறுத்தி அவளை காப்பாத்திருக்கேன் சாமி. ஆனா இப்ப அவளுக்கு வந்திருக்க நோய்க்கு முன்னாடி நான் அவளை எப்படி காப்பாத்துறது? இந்துவுக்கு வந்திருக்க வியாதி ரொம்ப டேஞ்சர்னு தான் நானும் கேள்விப்பட்டேன். மற்றவங்க அதை பத்தி எதுவும் பேசுறதில்லன்னு சொல்லி நானும் சாதாரணமா விட்டுட்டேன். ஒரு நாள் நான் சுகுமாரனை பார்த்தேன்ப்பா. அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு எல்லாமே புரிஞ்சுது. அதுக்கப்புறம் கடவுள்கிட்ட இந்துவுக்காக தினமும் நான் பிரத்யேகமா பூஜை பண்ணிட்டு இருக்கேன், பிரார்த்தனையும் பண்ணிட்டு இருக்கேன். ரகு, நீ கவலைப்படாதப்பா, இந்துவுக்கு எந்த ஆபத்தும் வராது. அந்த பொண்ணு இந்த கோயிலோட பக்தையாச்சே, பகவான் காப்பாத்துவாரு, கைவிட மாட்டாரு. சாமி, இந்தோட உயிருக்கு எந்த ஆபத்தும் வராம இருக்க நான் இங்க இருக்க கடவுளுக்கு என்ன பரிகாரம் பண்ணலாம்? இந்துக்காக நான் அதை பண்றேன். அவளுக்காக இதை தவிர என்னால வேற எதுவும் செய்ய முடியாது. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.